இன்னைக்கு பால்ராஜ் வந்ததும் கல்யாணத்தை பத்தி கேட்போம். ஆமாங்க. வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கங்க. ஏதாவது சாப்பிடுறியாப்பா? எதுவும் வேண்டாங்க. வேண்டாமா? நீங்களே கிளுங்க. நீங்களே கிளுங்க. நீங்க எல்லாரும் ஏதோ என்ன கேட்க ட்ரை பண்றீங்க போல. அது வசந்தியோட கல்யாணத்தை பத்தி தம்பி. ஓஹோ, வசந்தியோட கல்யாணத்தை பத்தியா? பரவாயில்ல, கேளுங்க. சார், எங்க அக்கா உங்களை ரொம்ப விரும்புறாங்களா? ம்ஹும். உங்களை தவிர இவங்க யாரையும் கட்டிக்க மாட்டாங்க. ஆனா அது என் கையில இல்லையே. வேற யார் கையில இருக்கு சார்? அது ராமசாமி கையில தான் இருக்கு. ராமசாமின்றது யாரு? என் ஃப்ரெண்டு. அவ எவ்வளவு நல்லவன் தெரியுமா? நான் சின்ன பையனா இருக்கும்போது அவ என்ன சொல்றானோ அதை மட்டும் தான் செய்வேன் நானு. அவ சொல்லாம நான் எதையும் செய்ய மாட்டேன். அப்படின்னா அந்த ராமசாமி ரொம்ப நல்லவர் போல இருக்கு. எனக்கு மட்டும்தான் நல்லவன். அவனுக்கு எவ்வளவு கோவம் வரும் தெரியுமா? எல்லாருக்கும் கோவம் வந்தா திட்டுவாங்க, ஆனா அவன் அடிப்பான். ஐயோ, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எங்க ராமசாமி ரொம்ப பெரிய ஆளு. ஆமா, அவனுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே போதும், என்ன கேட்டாலும் செஞ்சிருவான். இருங்க, அவனுக்கு நான் போன் பண்றேன். ஏய் சுமாரு. அட ராமசாமி, உன்கிட்ட அன்னைக்கு ஒரு பொண்ணை பத்தி சொன்னேன்ல, அதான் காட்டுல பார்த்த பொண்ணு. அவங்க ஃபேமிலில எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாங்கடா. அப்படியா? இப்ப என்ன பண்றது? அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குன்னா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போதைக்கு எதுவும் பேசிக்காத, நான் வந்து பேசுறேன், சரியா? சரி, சீக்கிரம் வந்துரு. சார், உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாரு? அவ வந்து இத பாத்துக்கிறேன்னு சொன்னான். சரி, நான் போயிட்டு வரேன். சார் சார், என்னம்மா திரும்ப வந்திருக்க? ராமசாமி ஒத்துக்கிட்டா என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ம், யாரு ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் நீங்கன்னா எனக்கு உயிர் சார். உண்மையை சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, ஆனா நீ ரொம்பவே நல்ல பொண்ணு. நான் சொல்றேன், நீ போ. மழை வர மாதிரி இருக்கு பார். போ. பால்ராஜ், பாவம் அப்பாவின்னு விட்டு வச்சா நான் இல்லாத நேரத்துல ஏன் ஆளுங்க மேலேயே கை வச்சிட்டியா? இன்னைக்கு உன்னை கொன்னுறேன்டா, கொன்னுறேன்டா. என்னாச்சு? சடனா இப்படி திரும்பிருச்சு? மிஸ் ஆயிட்டடா பால்ராஜ், மிஸ் ஆயிட்டடா. ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? ஏன் கண் முன்னாடியே ஏன் காதலனே கொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்?
நாம எல்லாரும் பேய்ங்கிற விஷயம் பால்ராஜுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. யார் இவன் கோமாளி மாதிரி இருக்கான்? ஏன் சார், ராமசாமி சாரா? ம் வணக்கம் தம்பி. ஏய், ராமசாமி வந்துட்டாரு, ராமசாமி வந்துட்டாரு, ராமசாமி வந்துட்டாரு, ராமசாமி வந்துட்டாரு. ராமசாமி வந்துட்டாரு, வாங்க. ராமசாமி சார் வந்துட்டாரு, ராமசாமி சார் வந்துட்டாரு, ராமசாமி சார் வந்துட்டாரு. சார்தானே வந்துட்டாரு, சார்தானே வந்துட்டாரு, சார்தானே வந்துட்டாரு. நிறுத்துங்க. என்னடா பர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்கு, என்ன பத்தி அதிகமா ஓட்டி இருக்க போல. ஆமா, அதுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஆண்டி, வசந்தி எங்க? அவ விறகு எடுத்துட்டு வர போயிருக்கா. அப்ப சாமந்தி பூ பறிச்சுட்டு வர போயிருக்கா. ஒருத்தர் விறகு எடுக்க போயிருக்காங்க, ஒருத்தர் பூ எடுக்க போயிருக்காங்க. அப்ப நாம எதுக்கு வந்திருக்கோம்? வாடா வீட்டுக்கு போலாம். டேய் உட்காரா ப்ளீஸ். அப்ப நாம எதுக்கு இவங்க மூஞ்ச பார்க்க வந்திருக்கோமா? சாரு கொஞ்சம் கோவம் அதிகம்னு நினைக்கிறேன். என்னடா பெருசு திடீர்னு இப்படி சொல்லிருச்சு? என்ன சொல்லிட்டு நீ இப்படி கோவப்படுறீங்க? என்ன தைரியம் இருந்தா முன்னாடி வந்து பேசுவ, பின்னாடி போய் நில்லு. டேய் 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 டேய், மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. நீ வந்திருக்கிறத பேக்கெட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இரு. டேய் எதுக்குடா அவங்கள மிரட்டுற? அவங்க அப்படி என்னதான் சொல்லிட்டாங்க? டேய் சோடா புட்டி, நாம அவங்கள மிரட்டலனா அவங்க நம்ம கதையை முடிச்சிருவாங்க, புரியுதா? தாத்தா, இந்த கருப்பனை கொன்னு அவனோட ரத்தத்தை குடிச்சிடுறேன். வேண்டாம்ப்பா, வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இரு. ஹலோ 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 ஹலோ, என்ன வேணான்றீங்க? என்ன கொன்னுறேன், பொழிஞ்சிடுறேன், குடிச்சிடுறேன்னு சொல்றீங்க? என்ன? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ ஒரு எலி தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கான், அத நசிக்கிறேன்னு சொல்றான். பாருடா, அவ்வளவு பெரிய ஆளா? எங்க நசுக்கு பார்க்கலாம். நசுக்கு நசுக்கு. குட்டி பிசாசு நசுக்குறானா? நசுக்கு கொஞ்சம் விட்டா போதுமே. வா, மொத்தமா நல்ல பிளான் போட்டிருக்கீங்கடா நீங்க. என்ன பிளான் சார்? அட இங்க பாருடா, பிளான் என்னன்னு இவ்வளவு அப்பாவியா கேக்குறியே? எரும மாடு மாதிரி இருக்கிற உங்களால முடியலன்னு தானே இவனை வச்சு பிளான் போட்டிருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். கவர்மெண்ட் வேலையில இருக்கிற இவனை வளைச்சு போட்டா எல்லாத்தையும் பண்ணிரலான்னு தானே மொத்தமா சேர்ந்து இவ்வளவு பிளான் போட்டிருக்கீங்க. இவனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வளைச்சு போட்டுடலான்னு பிளான் தானே? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க சாமி சார். பாத்தியாடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராமசாமி சார்னு கூப்பிட்டவங்க இப்ப சாமின்னு சொல்லி அப்படியே கட் பண்ணிட்டாங்க பாரு. இவங்க எல்லாம் இப்படிதான் சொன்னேன்ல. அந்த மாதிரி எந்த நோக்கமும் அப்ப வேற எந்த மாதிரியான நோக்கம் சொல்லு. இவங்களோட இந்த கேவலமான திட்டத்துக்கு நீயும் உடந்ததானே? வந்துட்டான். இங்க பாருங்க, இவன் எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான். இன்னில இருந்து உங்க வாழ்க்கை சக்கரம் என் கையில இருக்கு. எதிர்த்து பேசுனீங்கன்னா தலையை இப்படி வச்சுக்கிட்டு ஆக்ஷன் காமிக்கிறது இதெல்லாம் எதுவும் இல்லாம வச்சுக்கோங்க. ஆமா, வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேனே, இவன் யாரு? எப்ப பார்த்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க. என்ன அது வாயில, என்ன அது கையில? யாரா இவன்? இந்த இடத்தோட வேலைக்காரன். இவங்களே வேலைக்கார மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு வேலைக்காரனா? இப்படி எரும மாடு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கே, உன் தங்கச்சியை போய் கூட்டிட்டு வரலாம்ல, போ. அப்பா, இவர்தானே ராமசாமி சார்? மெதுவா பேசு, அவருக்கு ஏற்கனவே ரொம்ப கோபம் அதிகம். பாத்தியாடா நம்ம பவர் எப்படி வேலை செய்யுதுன்னு? பரவாயில்லடா, நாட்டுக்கோழி மாதிரி இருக்கா. அது வசந்தி. நான் சாமந்திய சொன்னேன்டா. அம்மாடி சாமந்தி, கொஞ்சம் தனியா வரியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எதுக்கு சார்? லவ் பண்றது எங்க அக்கா தானே. சாதம் வெந்துருச்சான்னு ஒரு அரிசி அமைக்கி பார்த்து தான் கண்டுபிடிக்கணுமா? இல்ல சார், 3 வேணாலும் அமைக்க பார்க்கலாம். இல்ல, ஒன்ன புடிச்சு பார்த்தா போதும். அந்த ஒண்ணு நீதான். வா, ஓரமா போவோம். வா கண்ணே, ஒரு குச்சி, ஒரு குல்ஃபி வந்து நின்ன இடு செல்ஃபி. உன் கூட தான் போட்டோ பிடிக்கணும், டச்சு செல்லுல. சாமந்தி, இந்த காட்டை விட்டு வெளியே போயிருக்கியா? இல்ல சார். ஒன்ல பாசு. செல்போன்ல எப்பயாவது பேசியிருக்கியா? செல்போன் என்ன தெரியாதா? அப்ப 2ல நீ பாசு. எது வரைக்கும் படிச்சிருக்க? 3 வாட்டி படிச்சேன். 3ஆவதும் பாசு. சார், எங்க அக்காவை பிடிச்சிருக்கா? உன்னதான் பிடிச்சிருக்கு. வா வா வாடி, உங்க அக்கா கிட்ட எனக்கு என்னடி வேலை? அது
இவனை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியது என் பொறுப்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் இவனை எப்படி நீங்க பாத்துப்பீங்க சொல்லுங்க? நல்லா பாத்துப்போங்க. நல்லா அண்ணா சிறப்பா பாத்துப்போங்க. சிறப்பா அண்ணா? நல்ல அண்ணா நல்லா பாத்துப்போன்னு அர்த்தம். ஏய் என்ன விளையாடுறீங்களா? அடிச்சா பொழந்துக்கோ. டேய். ஏய் இவங்க கிட்ட முடியாதுடா. சார் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் செய்யறோம். அது அப்படி வாங்க வழிக்கு. இங்க பாருங்க, இவனுக்கு பாட்டு டான்ஸ் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இன்னில இருந்து நீங்க எல்லாரும் இத கத்துக்கணும். நீங்க சொன்ன மாதிரி கத்து கொடுக்குறேங்க. கத்து கொடுக்கறேன்னு சொன்னா பத்தாதே, நீங்களும் கத்துக்கணும். சரிங்க சார். முக்கியமா சாமந்தி நீதான். இங்க பாருமா, நாளையில இருந்து நீ ஸ்பெஷலா பண்ணணும். நாளைக்கு என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடணும். அதுவும் நைட்டு. வரலன்னு வையே கல்யாணம் நடக்காது. இன்னைக்கு உங்க எல்லாரோட என்ட்ரியும் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு பாக்கலாம். எதுக்காக மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சு நின்னுட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வாய் திறந்து பேசுங்க. That's good. வாடா போலாம். என்னடா? ஜஸ்ட் ஏதோ ஒன்னு மிஸ் பண்ணிட்டேன்டா. ஒரு நிமிஷம் இரு. ஃபைனல் டச்சா? எல்லாரும் ரெடியா? ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.